பார்த்துட்டு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஜெயா உடனே வந்து எப்படி இவள வந்து செலக்ஷன் பண்ணேன் நான் செலக்ஷன் பண்ண சான்ஸே இல்லைன்றாங்க. உடனே வந்து குறுக்கு வழியில வந்து நீ வந்து இந்த மாரி செலக்ஷனுக்காக வந்திருக்கியா? ச்சே இவ்வளோ கேவலமானவளா நீ? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா திட்டிடுறாங்க. அதனால வந்து பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ஜெயா கேட்காம ரொம்ப மோசமா திட்டுறாங்க. நீ எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பாட லாயக்கே கிடையாது. வந்து நீ என்னமோ ரொம்ப நல்லா பாடுறத நெனப்பா உனக்கு. இந்த பாட்ட பாட போறது முன்னாடி ஒரு சிங்கர் வந்தாங்க. அவங்க தான். நீ கிடையாது புரியுதா? வேலைய பார்த்துன்னு போ. இதில லேட்டா வேற வரியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டி விட்டுறாங்க. உடனே இத பார்த்து பிரீத்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்க? பாவம் ஆன்டி வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஓவரா பண்றாங்க பிரீத்தி. மனசு கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்காங்க. அங்க வராரு சக்தி. சக்தி வந்தோனே, "என்ன பொன்னி சூப்பரா பாடுனியா? எப்படி இருந்தது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து பொன்னி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? என்ன சொல்லு?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. "சொல்லு பொன்னி என்கிட்ட சொல்ல போறியா?" அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் பொன்னி சொல்றாங்க. அதுக்கிட்ட சக்தி செமையா டென்ஷன் ஆயிறாரு. "நீ இதுக்கெல்லாம் காரணம்னு ஏன் ஒத்துக்கின? நான் பேசவே விடல. நான் எவ்வளோ பேச பார்த்தேன். ஆனா அத்தை விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது சக்தி?" அப்படி சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து நேரா போயிட்டு, "பொன்னி என் கூட வா" அப்படி சொல்லிட்டு கீழ கூட்டிட்டு போறாரு. "வேணாம் சக்தி சொன்னா கேளுங்கன்னு" எல்லார் முன்னாடியும் கேட்குறாரு. "ஏம்மா இப்படி பண்ணீங்கன்னு?" சொல்லிட்டு குறுக்கு வழியில எனக்கு வந்தா சுத்தமா பிடிக்காது. யார் இப்படிலாம் பண்ணது? அவ எவ்வளோ தைரியமா இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பா? அவனுமோ நேர்மையானவன் சொல்லிட்டு எல்லாரும் சொன்னீங்க. இப்ப தெரியுது அவளோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு உஷாக்கு எங்க எல்லாமே பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறா சக்தி. நிறுத்துறீங்களா? பொன்னி எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? பொன்னிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நான் தான் இத எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "இங்க பாரு என்ன சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க முடியாது. இதுல நான் ஆல்ரெடி வந்து ஆள செலக்ஷன் பண்ணிட்டேன். நீங்க பொன்னின்றதுக்காக தான் செலக்ஷன் பண்ணேன்னு" சொல்லிட்டு சக்தி வந்து கத்துறாரு. உடனே ஜெயா வந்து, "பொன்னிக்காக இவ்ளோ பேசுறியா நீ படிஞ்சு? பொன்னியெல்லாம் பாட வைக்க முடியாது" அப்படின்றாங்க. "அப்படியாம்மா நீங்க பாட வைக்க முடியாதா? சரிம்மா. ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன். கண்டிப்பா பொன்னி பெரிய ஆள் ஆவா. ஒரு நல்ல சிங்கர்ன்னு நீங்களே சொல்ற அளவுக்கு வருவா. அத நான் நிறைவேத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சக்தி சொல்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. உடனே பிரீத்திக்கு செம கடுப்பா இருக்கு. பொன்னி அழுதுட்டே இருக்காங்க. "பொன்னி நீ அழாதன்னு" சொல்றாரு. அடுத்து வந்து சக்தி என்ன பண்றாரு, பொன்னிக்காக வந்து நெறைய கம்பெனிஸ்ல வந்து கேட்டு வைக்கிறாரு. அப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து பாடுறதுக்காக சான்சஸ் தராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்தி. உடனே அந்த கம்பெனில வந்து பாட வைக்கிறாரு. அந்த கம்பெனியும் வந்து பொன்னி வந்து பாட வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பாட்டும் ரிலீஸ் ஆகுது. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. பார்த்தா வந்து நம்ம ஜெயாவோட ஆப்போசிட் கம்பெனி தான் அவங்க. அவங்க வந்து வேணும்னே வந்து பொன்னிக்கு வந்து சான்ஸ் குடுத்துருக்காங்க. அதனால வந்து பொன்னி வந்து பாடுன பாட்டு ரொம்ப ஹிட் ஆகுது. செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம வந்து சந்திரசேகர் "ஏன்டா இப்படி பண்ண? நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து பார்ட்டி வந்து பொன்னிய பாட வச்சியன்னோனே, நம்ம வீட்ல வந்து சான்ஸ் கிடைக்கல. பொன்னிய வந்து ஒரு ஆளா கூட மதிக்கல அம்மா. ஆனா இப்ப பார்த்தீங்களா, பொன்னி எப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு" சொல்லி "இங்க பாருங்கப்பா, திறமைய வந்து மதிக்காதவங்க கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? திறமைய யார் மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போறதுல தப்பே கிடையாது. அதனால வந்து பொன்னி வந்து அங்க பாடுனது எனக்கு தப்புன்னு தோணல. அவங்க வந்து பொன்னிய மதிச்சாங்க, சான்ஸ் குடுக்குறாங்க. நம்ம எதிரியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வந்து பொன்னிக்கு யார் சான்ஸ் குடுக்குறாங்களோ அவங்கள அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாதுப்பா" அப்படி சொல்றாங்க. அத கேட்டு வந்து ஜெயா செமையா டென்ஷனா ஆகுறாங்க. "எவ்வளோ தைரியம் இருந்தா சக்தி இப்படி வேலை பண்ணியிருப்ப" அப்படின்னோனே, "இங்க பாருங்கம்மா, நான் வந்து பொன்னிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். உன்ன பாட வைக்கிறேன். அதே மாரி நிறைவேத்திட்டேன். அதே மாரி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்து பொன்னியோட திறமைய நீங்க பார்ப்பீங்க. இப்ப தெரியுதா பொன்னியோட திறமை என்னன்னு சொல்லிட்டு? நம்ம கம்பெனிலே அழகா அவ பாடியிருப்பா. ஆனா அவளுக்கு எந்த ஒரு சான்ஸையும் நீங்க தரல. இப்ப பார்த்தீங்களா, அவளுக்கு எவ்ளோ கம்பெனி வந்து ஆஃபர் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்பவே சொன்னேன் பொன்னி நல்லா பாடுவா. நம்ம கம்பெனில பாடட்டும்னு. ஆனா நீங்க கேட்கல. இன்னைக்கு பொன்னி வந்து கை மீறி போயிட்டா. எல்லா இடத்துலயும் அவ பாடுறா. அதனால வந்து அவள வந்து நான் வேணான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு வர சான்ஸ அவ யூஸ் பண்ணிக்கிறா. இதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்க சான்ஸ் குடுக்கலன்னா அவளுக்கு சான்ஸே கிடைக்காதா நான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து ஜெயா செமையா டென்ஷன் ஆகி இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி ச்சே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க.